அல்டர்னேட்டிவ் கரண்டோட லெக்சர் 5ல நம்ம இருக்கோம். ஸோ இன்னைக்கு பேச போறது பவர் என்னன்னு ஏசி பேசணும். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கோங்களேன். ஃபார்முலா 1 இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I equal to I0 sin omega t. இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் V0 sin omega t. மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட். நான் மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட்னு சொல்லும் பொழுதே உனக்கு அதுக்கான ஃபார்முலா ஞாபகம் வரணும். மீன் வேல்யூ ஆஃப் கரண்ட் I mean 2I0 by pi, V mean 2V0 by pi. ஞாபகம் வந்துச்சா? இல்லைனா 63.7 டைம்ஸ் ஆஃப் 7% ஆஃப் I0, இங்கே 63.7% ஆஃப் V0. இதெல்லாம் டே 1ல உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இதெல்லாம் டெரிவேஷன் போட்டு காமிச்சிருந்தேன். IRMS வேல்யூ I0 by root 2ன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பாக தேவைப்படும், பார்த்துக்கோ எல்லாரும். RMS value of current I0 by root 2, RMS value of voltage V0 by root 2. ரைட்டா? இல்லைனா ரெண்டுமே 70.7%. I0 போட்டால் கரண்ட் IRMS, V0 போட்டால் VRMSன்னு உனக்கு நல்லா தெரியும். அங்கேருந்து நம்ம போனது ஏசி வித் ரெசிஸ்டார். ஏசி வித் ரெசிஸ்டாரில் ஃபேஸை நல்லா கற்றுக்கோங்க. இன் ஃபேஸ், ஏசி வித் ரெசிஸ்டார் இன் ஃபேஸ், இன் ஃபேஸ்ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இன் ஃபேஸ்னா வோல்டேஜும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? AC with inductor pi by 2, AC with capacitor pi by 2. இது AC with L, இந்த இடம் AC with C. அடுத்தது AC with LC பின்னாடி பார்க்க போகிறோம். இப்பயே நான் சொல்லிடுறேன், அதோடது pi by 2. இது மூணும் இப்போ அடுத்த நான் பவர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இது வேணும், கண்டிப்பாக பார்த்துக்கோ. AC with resistor 5ஓட வேல்யூ 0, AC with inductor, capacitor, LC எல்லாத்தோட 5 வேல்யூ pi by 2. ரைட்டா? அடுத்தது AC with RLC பேசணும். RLCல தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். V equal to RLC இல்லையா? ஸோ RLCல V equal to root of VR square plus VL minus VC the whole square. ஞாபகம் இருக்கா உனக்கு? இண்டக்டாரோட வோல்டேஜ், கெப்பாசிட்டரோட வோல்டேஜ், ரெசிஸ்டாரோடது ரிசல்டன் வோல்டேஜ் வேணும். இல்லை VLலும் VCயும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஃபேஸ் ஆங்கிள் வேணும்னாலே tan phi, tan phi வேணும்னா VL minus VC by VR. இதே மாதிரி இம்படன்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர்னு கற்றுக்கிட்டீங்க. மறுபடியும் tan phi வேணும்னா XL மைனஸ் XC by R. அவ்வளோதான். RLC மட்டும் படி போதும். RL, RC, LC நீ படிக்கவே தேவையில்லை. எல்லை விட்டுட்டா RC ஆகிடும், சியை விட்டுட்டா RL ஆகிடும், ஆரை விட்டுட்டா LC ஆகிடும். இந்த ஒரு டெரிவேஷன் படிச்சுக்கோ. RLCயை படிச்சுட்டு அங்கேருந்து RL போயிடு, RC போயிடு, LC போயிடு. இது அங்கே நம்ம பேசினது Z equal to root of R square plus XL minus XC the whole square. ரெண்டு முக்கியமான விஷயம் ஞாபகப்படுத்திக்கோங்க. XLக்கு பதிலாக ஒமேகா L, XCக்கு பதிலாக 1/ωc. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப தேவை. ரைட்டா? எப்படி 5 சொன்னாலும் அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தேவை. கரெக்டா? ஸோ இது வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். இன்னைக்கு பேச போகிறது எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கிற விஷயம் தான் பேச போகிறோம். ரைட்டா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஏஷித், குட் ஈவினிங் மேம். சிஎஸ்ஏரன், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ஜெயசிகா, குட் ஈவினிங் மேம். பிரணவ், குட் ஈவினிங் மேம். ஷரண், குட் ஈவினிங் மேம். சிவசக்தி, குட் ஈவினிங் சார். ரைட் மேம். யமுனா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட், ஸ்டார்ட் பண்ணுவோமா? பை இடையில இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சொல்லலாம், நல்லா கற்றுக்கிட்டே வாங்க. பவர் என்னன்னு ஈஸி. பை இந்த டெரிவேஷன் ஒரு 7-8 ஸ்டெப் வரும். ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5வது 6வது ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். யாராவது சொல்லுங்க பார்க்கும். ஒரு கம்ப்ளீட் சைக்கிளில் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட், ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் இன் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் கேட்ட டக்குன்னு பதில் என்ன? 0 சார். 0 சார். அவ்வளோதான். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0, ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் 0. இப்போ நான் என்ன கேட்க போறேன்னா, ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர் எங்க கேட்க போறேன்னா ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் கேட்க போறேன். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் வழக்கமா எல்லா வருஷமும் கேட்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் என்ன வேணும்? ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னா யாரு? இதுதான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள். இந்த ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ பவர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப அழகா சொல்லித்தரேன். நான் என்ன நோட்ஸ் எழுதி தரணும் அதை அப்படியே எழுதிடு. யாரும் தப்பு போட மாட்டாங்க. ஒவ்வொரு புக்லையும் ஒவ்வொரு மாதிரி டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறதுல ஈஸியாக இருக்கிறது தான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? அதனால ஒன்று பக்கத்தில் நோட்லாம் எது வேண்டாம், நான் சென்ட் பண்ணி விட்டுறேன். அப்புறமா அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர். இங்கே பாரு,
ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பவர்னா முதல்ல சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலே அது வோல்டேஜ், ஒன்று மேலேயோ இல்லைன்னா கீழே இருந்து ஸ்டார்ட் ஆனால் அது கரண்ட். உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது ஐ லீட்ஸ் இல்லைன்னா ஐ லேக்ஸ். இந்த இடத்துல மட்டும் புள்ளி வச்சு இங்க வோல்டேஜ் கேட்டா அதுக்கு பேர் இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், V = V0 sin ஒமேகா t. இந்த இடத்துல புள்ளி வச்சு இங்க மட்டும் எவ்வளவுபா கரண்ட்னு கேட்டா I = I0 sin ஒமேகா t. கரண்ட் தானே, ஒன்னு +5 இருக்கலாம் இல்லைன்னா -5 இருக்கலாம். ஓ விருப்பம், நீ +5 வச்சும் டெரிவேஷன் போடலாம், -5 வச்சும் டெரிவேஷன் போடலாம், ஆன்சர் மாறாது. I = I0 sin ஒமேகா t -5ன்னு வச்சாலும் சரிதான், +5ன்னு வச்சாலும் சரிதான். அப்ப இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் தெரிஞ்சிருச்சு. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வேணும். அப்ப பவர் வேணும்னா ப்ராடக்ட் ஆஃப் வோல்டேஜ் இன்டு கரண்ட் தானே. இன்ஸ்டன்டேனியஸ் பவர் வேணும்னா இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட். அங்கிருந்து நமக்கு ஆவரேஜ் பவர் வேணும். இப்போ ஆவரேஜ் பவர் வேணும்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னா 0 to t உனக்கு தெரியும். 0 to t VI, இந்த இடத்துல dt, திரும்ப 0 to t dt, இந்த மாதிரி டெரிவேஷன் போட்டு எடுத்துட்டு வரணும், ரைட்டா? ஸோ இந்த இடத்துக்கு இப்போ போக வேண்டாம், அதை விட ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ பவர் வேணும்னா VI. சரிங்க சார், பவர் வேணும்னா V. இப்போ என்ன கேட்குறீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் பவர் வேணும், ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட ஆவரேஜ் பவர் வேணும். என்ன பண்ணலாம் பார்த்துருவோமா? பொறுமையா பாருங்க. பவர் ஈக்குவல் டு VI, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? விக்கு பதிலா V0 sin ஒமேகா t, ஐக்கு பதிலா I0 sin ஒமேகா t -5. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா? இது இந்த இடம் ஒன்னோட விருப்பம், நீங்க +5 வச்சும் டெரிவேஷன் போடலாம், -5 வச்சும் போடலாம். V0 I0 sin ஒமேகா t, இந்த இடத்துல sin ஒமேகா t -5. இது வரைக்கும் எல்லாரும் புரிஞ்சிச்சா? ரைட் சார், புரிஞ்சிருச்சு. V0 I0 sin ஒமேகா t, இதை பார்த்தா sin A - B ஃபார்முலா மாதிரி தெரியல, அதனால sin A cos B minus cos A sin B. உங்களால உணர முடியுதா? sin A - B, sin A cos B minus cos A sin B படிச்சிருப்பீங்க, உனக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா V0 I0 sin ஒமேகா t உள்ள கொண்டு போறேன், sin ஸ்கொயர் ஒமேகா t, இங்க இருந்து ஒரு cos 5 மைனஸ் போட்டுக்கிறேன், அந்த sin ஒமேகா tயும் அங்க கொண்டு போறேன், sin ஒமேகா t cos ஒமேகா t sin 5. இந்த ஸ்டெப் எல்லாரும் கிளியரா? அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துட்டே வா. sin A - B உடைச்சிட்டோம், sin ஒமேகா t உள்ள கொண்டு போறோம், ரைட்டா? இப்ப நான் கேட்டிருக்கிறது ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கேட்டிருக்கேன். ஒன் கம்ப்ளீட் சைக்கிள்னா என்ன? 0 to t. இந்த sin ஸ்கொயர் ஒமேகா t இருக்குல்ல, sin ஸ்கொயர் ஒமேகா t ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு நீ இன்டகிரேட் பண்ணா இதோட ஆன்சர் 1/2 வரும். ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாரு, இல்லைன்னா விட்டுரு. இன்டெகிரல் ஆஃப் sin ஸ்கொயர் ஒமேகா t ஒரு கம்ப்ளீட் சைக்கிள், அதனால 0 to t. நீங்க பக்கத்துல எழுதணும், ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் sin ஸ்கொயர் ஒமேகா t 1/2 எழுதுறீங்களா? ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் sin ஸ்கொயர் ஒமேகா t 1/2. நீ sin ஸ்கொயர் ஒமேகா t இன்டகிரேட் பண்ணீங்கன்னா கடைசியில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஃபைனலா 1/2 வந்து நிற்கும். ட்ரை பண்ணி பார்த்துக்கோ அப்புறமா. V0 I0 இந்த sin ஸ்கொயர் ஒமேகா t-க்கு பதிலா 1/2 cos 5 இப்படியே இருக்கு. சரி, இதை என்னங்க சார் பண்றது? sin A cos B உனக்கு தெரியுதா? 2 sin theta cos theta equal to sin 2 thetaன்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? sin 2 theta 2 sin theta cos theta, இங்க sin theta cos theta மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா வெறும் sin theta வெறும் cos theta மட்டும் வேணும்னா இந்த 2 இந்த பக்கம் வந்துடும், 1/2 into sin 2 theta. அப்ப sin theta cos theta-வை 1/2 sin 2 theta, sin 2 theta, theta யாரு பா? ஒமேகா t, ரைட்டா? இங்க ஒரு sin 5. உங்களால உணர முடியுதா? sin A சொல்லு பா. sin ஒமேகா t மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார், மைனஸ் பக்கத்துல theta தான் பா ஒமேகா t. இங்க இந்த ஸ்டெப் சொல்றியா? அன்லைன் பண்ணி அதுவா மேலையா? இந்த ஸ்டெப் மட்டும். ஒண்ணும் இல்ல, ரொம்ப ஆமா, ஈஸி. அந்த ஸ்டெப் மட்டும் தான் சார். ரைட், இங்க பாரு. sin 2 theta இதுக்கு ஏதாவது ஃபார்முலா முடி படிச்சிருக்கியா? 2 sin theta cos theta இது எங்க படிச்சோம்? நம்ம ரேஞ்சில் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? இப்போ கூட ப்ரொஜெக்டைல் மோஷன் இருந்தல்ல, sin 2 theta படிச்சேன். 2 sin theta cos theta. இப்போ வெறும் sin theta cos theta மட்டும் வேணும்னா 1/2 இந்த பக்கம் வந்துருமா? அத 2 கீழே வந்துரும், இந்த பக்கம் வந்துரும். sin theta
ஆமா சைன் Okay. தீட்டா காஸ் தீட்டா மட்டும் லெஃப்ட்ல இருக்கும். இந்த 2 மல்டிபிகேஷன்ல இருக்கு, அந்த பக்கம் போயிடுச்சுன்னா டினாமினேட்டர்ல போயிடுமா? இந்த தீட்டாவுக்கு பதிலா ஒமேகா டி. ஓகே புரிஞ்சுதா இல்லையா? இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லவா? எந்த இடம் புரியல? புரியுது ஓகே ரைட், கவனமா கவனிங்க. அப்ப வி நாட் ஐ நாட் இந்த இடத்துல பை 2 காஸ் 5 மைனஸ், யாராவது சொல்லுங்க இந்த டேர்ம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே பார்த்துட்டோம், ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t. டக்குன்னு சொல்லு, இப்பயாவது சொல்லு. இந்த டேர்ம் ஃபுல்லா என்ன ஆயிடும்னு நினைக்கிறேன்? 0 ஆயிரும் சார். 0. சூப்பரா சொல்லிட்டீங்க, 0. ஏன்னா sin 4π தானே, ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, சைனோட ஈவன் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை அப்படியே 0. அப்ப நம்ம தேடி வந்தது முடிச்சாச்சு. ஆவரேஜ் பவர் வேணும்னா கவனமா கத்துக்கோ. v0 i0/2 cos 5. ஸ்கூல்ல முடிச்சவங்க உனக்கு இந்த டெரிவேஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அவங்க வேற மாதிரி போட்டிருக்கலாம், இல்லை இதே மாதிரி கூட போட்டிருக்கலாம். ஸோ v0 i0/2 cos 5, v0 i0/2 cos 5. இங்க பாருங்களேன், இந்த ஃபார்ம்ல ஒரு நிமிஷம் பாருங்க. ஆவரேஜ் பவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஆவரேஜ் பவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஏசியோட ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ல ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும்? v0 i0/2 cos 5. ரைட்டா? சின்னதா ஒரு டைம் ஃபாஸ்டா பாத்துக்கிறீங்களா? மறுபடியும் ஒன்றும் இல்லை, பவருக்கு எல்லாரும் வின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கோ. விக்கு பதிலாக v0 sin ஒமேகா டி, ஐக்கு பதிலாக i0 sin ஒமேகா டி பிளஸ் 5ன்னு போட்டுக்கோ, இல்லை மைனஸ் 5ன்னு போட்டுக்கோ. எப்படி பார்த்தாலும் அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும், ரைட் சைட் டேர்ம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. ரைட்டா? மார்க்சிலின் பிரச்சனை இல்லைம்மா, நீ கிளாஸை மட்டும் கவனி போதும், லாஸ்ட்டாக கேட்கும்போது சொல்லிக்கலாம். ஸோ v0 i0 sin ஒமேகா டி, இங்கே sin ஒமேகா டி மைனஸ் 5 sin a cos b மைனஸ் காஸ் ஏ sin b ஃபார்முலா முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சைன் ஒமேகா டியை உள்ள கொண்டு போயிடு, சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஆயிடும், காஸ் 5 ஆயிடும். மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் அப்படியே விட்டுரு, தேவையெல்லாம் மேலேயே 0 போட்டு வந்துரு. ரைட்டா? நமக்கு தேவை ஆவரேஜ் பவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் v0 i0/2 cos 5, v0 i0/2 cos 5. ரைட்டா? சரி, இதை எப்படிலாம் மாற்றி மாற்றி எழுதலாம்? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு கம்ப்ளீட் சைக்கிளோட ஆவரேஜ் பவர் என்னவா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு பேர் ஆவரேஜ் பவர். சரி, ஒன்றும் இல்லை சார், v0 i0/2 cos 5. முதல்ல இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. மொத்தம் இது 3-4 மாடல் எழுதலாம் பாருங்களேன். இது சரியான்னு பாருங்க. v0/2 i0/2 cos 5. ஓ, எப்படி எழுதலாமா? எழுதலாம் சார், v0/2 i0/2. ஏன்னா 2 உடைச்சாச்சு. இதுக்கு என்ன வரும், இதுக்கு என்ன வரும்? டக்குன்னு சொல்லு. இப்பதான் சொல்லி ஆர்எம்எஸ். அவ்வளவுதான். vrms irms cos 5. நீங்க ஆசையா தேடி வந்த ஈக்குவேஷனு ஆவரேஜ் பவர் இன் அன் ஏசி, vrms irms cos 5. ப்ராப்ளம் சால்விங்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் ஆகும், செகண்ட் யூஸ் ஆகும், தேர்ட் யூஸ் ஆகும். vrms irms cos 5. சரிங்க சார், அது புரிஞ்சிருச்சு. இதுக்கு ஏதாவது பேர் வைங்களேன். அப்போ வார்த்தையா சொன்னா இந்த ஈக்குவேஷனை எப்படி சொல்லலாம்? ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு vrms irms. இப்போ ஆர்எம்எஸ்னா உன் கண்ணுக்கு தெரியறது தான் ஆர்எம்எஸ். அந்த நேரத்துல உன் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதான் ஆர்எம்எஸ், விச் மீன் அப்பேரண்ட். இந்த 11th லிஃப்ட் கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அதுல இந்த அப்பேரண்ட்ன்ற வார்த்தையை படிச்சிருப்ப. அப்புறம் ஃப்ளூயிட்ஸ்ல அப்பேரண்ட் டெப்த் அங்க போய் படிச்சிருப்பீங்க. அப்பேரண்ட்னா என்ன? அந்த நேரத்துல உன் கண்ணுக்கு தெரியறது, அது உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். அப்ப இந்த vrms irms ரெண்டும் சேர்ந்தா பவர் தான், அதனால அதுக்கு பேரு அப்பேரண்ட் பவர். இந்த cos 5க்கு என்னங்க சார் பேரு? cos 5 தான் பவர் ஃபேக்டர். பவர் ஃபேக்டர். அப்போ வார்த்தையா படிச்சா ஆவரேஜ் பவர் இன் அன் ஏசி ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர் இன்டு பவர் ஃபேக்டர். அப்பேரண்ட் பவர் vrms irms, இல்லைன்னா அதோட இன்னொரு பேரு ட்ரூ பவர். ஸோ ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு அப்பேரண்ட் பவர் இன்டு பவர் ஃபேக்டர். கற்றுக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரமா இப்போ நம்ம பவர் ஃபேக்டர் பற்றி பேசணும். பவர் ஃபேக்டர்னா என்னங்க சார்? பவர் ஃபேக்டர் cos 5. கற்றுக்கிட்டீங்களா? ஒரே நிமிஷம் இங்கே பாரு, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. இந்த இடம் எக்ஸ்எல், இந்த இடம் எக்ஸி, இந்த இடம் ஆறு. எக்ஸ்எல்லும் எக்ஸியும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ரொம்ப பொறுமையாக அழகாக கற்றுக் கொடுக்குறேன், கற்றுக்கிட்டே வா. எக்ஸியும் எக்ஸ்எல்லும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ரோஹித் குட் ஈவினிங். பை யோகிதா குட் ஈவினிங். கேக்குதா? சரி, ஸோ கிளாஸ் நல்லா கவனிங்க எல்லாருமே. எக்ஸ்எல்லும் எக்ஸியும் 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ். ஆர் இங்க இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த இடம் தான் இசட்னு புரிஞ்சுப்பீங்க.
இந்த இடம் ஃபை. ஏற்கனவே உங்க எல்லாருக்கும் tan ஃபை நல்லா தெரியும். ஃபேஸ்ன்னு கேட்டாலே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் 2 ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். என்னங்க சார் சொல்லி கொடுத்தீங்க? tan ஃபை வேணும்னா VL மைனஸ் VC பை VR. tan ஃபை வேணும்னா XL மைனஸ் XC பை R. எப்பெல்லாம் ஃபேஸ் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் இந்த 2 ஃபார்முலா தான் உனக்கு ஞாபகம் வரணும். RLCயா இருந்தா இங்க 3 பேரையும் வச்சுக்கோங்க. RLஆ இருந்தா 2 பேர், RCயா இருந்தா 2 பேர். கரெக்டா? இப்ப ஃபை கண்டுபிடிக்க 3ஆவதா ஒரு ஃபார்முலா வரப்போகுது. கவனமா கத்துக்கிட்டே வா. இங்க இருந்து cos ஃபை கண்டுபிடிங்களேன். cos ஃபை adjacent side by hypothesis. adjacent யாருங்க? R by Z. நல்லா படிச்சுக்கோங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட். நீ cos ஃபைனாலே உனக்கு R by Z தான் ஞாபகம் வரணும். cos ஃபை R by Z, cos ஃபை R by Z. கத்துக்கிட்டீங்களா? ஒருவேளை Z மட்டும் வேணும்னா Z மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். அப்போ Z வேணும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். பவர் ஃபேக்டர் காஸ் ஃபைக்கு ஆர் பை இசட்னு புரிஞ்சிருச்சு. இப்போ ஆவரேஜ் பவர் மறுபடியும் எழுத போறோம். ஆவரேஜ் பவர் கேட்டா இனிமேல் என்ன ஃபார்முலா சொல்லுவேன் சார்? V0 I0 பை 2 போட்டுக்கோங்க காஸ் ஃபை. இது ஒரு ஈக்குவேஷன். இல்லைன்னா VRMS IRMS காஸ் ஃபை. இந்த காஸ் ஃபைக்கு ஆர் பை இசட்னு எழுதிக்கலாம். காஸ் ஃபை ஆர் பை இசட். கத்துக்கிட்டீங்களா? இடத்துக்கு தகுந்த மாதிரி ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மாத்திக்கணும். இப்போ நம்ம 6 பேருக்கு ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்க போறோம். ட்ரை பண்ணுவோமா? சூப்பரா இருக்கும் பாருங்களேன். ஆவரேஜ் பவர் VRMS IRMS காஸ் ஃபை. இந்த VRMS IRMS அப்பேரண்ட் பவர்னு சொல்லணும். அப்பேரண்ட் பவர் காஸ் ஃபை பவர் ஃபேக்டர். இந்த இடம் ஆவரேஜ் பவர். ரைட்டா? நைட்டே உட்காந்து ஒரு டைம் டெரிவேஷன் போட்டு பார்த்துக்கோ. நாளைக்கு போயிட்டு யாராவது ஃப்ரெண்டு கிட்ட ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துரு. ரைட் பை ஒரே நிமிஷம். 1ல இருந்து 6 வரைக்கும் இப்போ கொஷின் பேச போறோம். இது எல்லாமே நீட் அண்ட் ஜேஇ பேஸ்டு கொஷின். உங்களோட போர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்களேன். ஏசி வித் ரெசிஸ்டார் அப்படி யோசிச்சு பாரு. ஏசி வித் ரெசிஸ்டார்ல ஃபேஸ் எவ்வளவு நேரம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. 0 சார். 0 அவ்வளவுதான். இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். இப்போ இது அப்படியே நீட் கொஸ்டினாகவும் கேட்பாங்க, ஜேஇ கொஸ்டினாகவும் கேட்பாங்க, போர்ட்லேயும் 1 மார்க்காகவும் இல்லைனா 2 மார்க் சம்மாவும் கேட்பாங்க. ஃபைன் தி ஆவரேஜ் பவர் யாருக்குன்னு கேட்கணும். ஏசி வித் ரெசிஸ்டாருக்கு கண்டுபிடிங்களேன். சரி இருங்க, கண்டுபிடிச்சு சொல்கிறேன். ஆவரேஜ் பவர் வேணுமா? எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஃபார்முலா VRMS IRMS cos ஃபை. 5 zeros. VRMS IRMSக்கு பதிலா VRMS பை ஆர்னு எழுதலாமா? ஏன்? ஐக்கு பதிலா V பை ஆர்னு நீ சின்ன புள்ளியிலேருந்து பிரச்சனை இருக்கு. cos 0 1. அப்போ ப்ராப்ளம் சால்விங்னு வரும்பொழுது V ஸ்கொயர் RMS பை ஆர். இப்போ உனக்கு 30 செகண்ட் டைம் தரேன். ஃபாஸ்ட் அந்த ஃபார்முலா படிச்சு முடி. எப்படி கேட்பாங்க? ஒரு சம் கேட்டுருவாங்க. ஏசி வித் ரெசிஸ்டாரோட ஆவரேஜ் பவர் சொல்லுங்க. V0 கொடுத்துருவாங்க. நீ V0ல இருந்து VRMSக்கு போயிட்டு அந்த VRMS இங்க சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் பவர் கண்டுபிடிக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? V0 தெரியும் உனக்கு. ஏன்னா VRMS வேணும்னாலே V0 பை ரூட் 2. கொஷின்ல V0 மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த V0 வச்சுக்கிட்டு VRMS கண்டுபிடிக்கணும். அந்த VRMS கையில எடுத்துக்க, நேரா எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. அவங்க ஆர் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அங்க இருந்து ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும். ரைட்டா? படிச்சிட்டீங்களா? ஆவரேஜ் பவர் ஏசி வித் ரெசிஸ்டாரோடது V ஸ்கொயர் RMS பை ஆர். V ஸ்கொயர் RMS பை ஆர். உனக்கு ஜென்ரலாவே பவருக்கு ஃபார்முலா தெரியும். V ஸ்கொயர் பை ஆர்னு தெரியும். என்ன இது? RMS. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓகே தான், நல்லா இருக்குமே. ரைட். அடுத்தது 2வது கொஸ்டின். இந்த 2வது கொஸ்டின்ல நான் 3 கொஸ்டினை ஒன்னா சேர்த்து சொல்லி கொடுத்துறேன். ஏசி வித் இண்டக்டர், ஏசி வித் கெப்பாசிட்டர், ஏசி வித் எல்சி. ஏன் இந்த 3 கொஸ்டின் நீங்க ஒன்னா சொல்லி தர போறீங்க? ஏன்னா இந்த 3 கொஸ்டினோட ஃபேஸுமே π/2ன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபேஸ் இண்டக்டாரோடது, கெப்பாசிட்டரோடது, எல்சியோடது π/2. இண்டக்டாரா இருந்தா I lags, ஞாபகப்படுத்திக்கோங்க. கெப்பாசிட்டரா இருந்தா I leads V. இந்த இடத்துல ஐக்கும் விஎல்லுக்கும் π/2, ஐக்கும் விசிக்கும் π/2. ரைட்டா?
இதோட ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் பவர் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை. காஸ் ஃபைக்கு பதிலாக π/2. காஸ் π/2 எல்லா ஊர்லயுமே 0 தான். அதனால ஆவரேஜ் பவர் 0. இந்த ஈக்குவேஷன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்லி கொடுக்க போகுது. பட் நம்ம வீடுகளில் டியூப் லைட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? டியூப் லைட் பார்த்துருப்பீங்க. டியூப் லைட்ல சோக் காயில்னு ஒன்று இருக்கும். உனக்கு தெரியலன்னா டேடி நைட் சொல்லி தருவாங்க. சோக் காயில் இப்போ இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானிக் டியூப் லைட்ல அது வெளியில இருக்கிறது இல்லை. பழைய டியூப் லைட்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பட்டின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, பட்டி, அதுக்கு பேர் இந்த ஃப்ளாட்டா இருக்கும், பிளேட் மாதிரி இருக்கும், அது மேல ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி பெருசா இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த டியூப் லைட் தான் ரொம்ப ஃபேமஸ். இப்போதான் அதை பார்க்கவே முடியறது இல்லை. எல்லாமே எலக்ட்ரானிக்கா மாதிரி உள்ள வச்சுட்டு வெறும் டியூப் மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பேர் தான் சோக் காயில். எதுக்காக டியூப் லைட்ல சோக் காயில் யூஸ் பண்றோம்? உனக்கு சோக் காயில்னு ஒரு டாபிக் அடுத்தது வரப்போகுது, அதனாலதான் அதை முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டு போறேன். எதுக்காக சோக் காயில டியூப் லைட்ல யூஸ் பண்ணணும்? இட் இஸ் இண்டக்டிவ் காயில் டு கண்ட்ரோல் த ஏசி கரண்ட். ஏசி கரண்ட்டை கண்ட்ரோல் பண்றது தான் சோக் காயிலோட வேலை. உனக்கு உடனே ஒரு சந்தேகம் வரும், ஏன் ரெசிஸ்டார் தான் அந்த வேலையை செய்யுது, அப்ப ரெசிஸ்டார் யூஸ் பண்ணலாம் தானே? ரெசிஸ்டாரும் அந்த வேலையை தான் செய்யுது, அப்ப ரெசிஸ்டார் யூஸ் பண்ணலாமே. ரெசிஸ்டார்ல ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல நிறைய ஹீட் ஆகும். எதுக்காக சோக் காயில் யூஸ் பண்றாங்கன்னா, சோக் காயிலோட ஃபேஸ் வேல்யூ தான் π/2. அப்ப பவர் லாஸ் அங்க இருக்காது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? பவர் லாஸ் இருக்காதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம், சோக் காயில் அங்க யூஸ் பண்றோம். ஏன்னா ஏசி வித் இண்டக்டார், சோக் காயில் தான் இண்டக்டார், காயில் இண்டக்டார். இப்போ ஆவரேஜ் பவர் 0ன்னு கத்துக்கணும். ஆவரேஜ் பவர் 0, ரைட்? அதனால தான் அங்க யூஸ் பண்றோம். இது ரொம்ப டீடைல்டா அடுத்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். இந்த 3 கொஸ்டின் ஒண்ணா படிச்சிருங்க. ஏசி வித் இண்டக்டார், ஏசி வித் கெப்பாசிட்டர், ஏசி வித் எல்சி, மூணுத்தோட ஆவரேஜ் பவர் எவ்வளோ? 0, ரைட்டா? அதனால தான் இதுக்கு பேரு வாட்லெஸ் கரண்ட்னு சொல்ல போறோம். அதுவும் அடுத்த டாபிக்ல வரப்போகுது. வாட்லெஸ், வாட் யாரு? பவரோட யூனிட். அப்ப பவர் லாஸ் இல்லாத கரண்ட் எங்கெல்லாம் போகும்? ஏசி வித் இண்டக்டார்ல போகும், கெப்பாசிட்டர்ல போகும், எல்சில போகும். கத்துக்கிட்டீங்களா? இந்த ஸ்கிரீன்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க. ஏசி வித் ரெசிஸ்டார் முடிச்சாச்சு, இண்டக்டார், கெப்பாசிட்டர், எல்சி முடிச்சாச்சு. இன்னும் 3 டாபிக் பெண்டிங் இருக்கு, ஆர்எல்சி, ஆர்சி, எல்சி. பார்த்துருவோமா? இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. கொஸ்டின் நம்பர் 4, ஏசி வித் ஆர்எல்சி, ஏசி வித் ஆர்எல்சி, ஏசி வித் ஆர்எல்சி பார்த்துருவோமா? இங்க பாரு, ஆர்எல்சியில் இசட் வேல்யூ உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்போதான் படித்தோம். √r² + XL - XC த ஹோல் ஸ்கொயர். படிச்சிட்டிங்களா? ஆவரேஜ் பவருக்கான ஃபார்முலா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை. விஆர்எம்எஸ், இந்த ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக விஆர்எம்எஸ் பை. இந்த இடத்துல நான் ஆர் மட்டும் போடணுமா இசட் போடணுமான்னு கேட்டா உனக்கு தெரியும் சார், ஏசி வித் ஆர்எல்சியில ரெசிஸ்டன்ஸ் யாருன்னா இசட் தான், இம்படன்ஸ். அப்ப ஐஆர்எம்எஸ்க்கு விஆர்எம்எஸ் பை இசட் தான் எழுதணும், ஆர் போடக்கூடாது. ஏசி வித் ரெசிஸ்டார்ல மட்டும்தான் ஆர் வரணும். ஆர்எல்சியில டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வரணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் யாரு? இசட். இப்ப இசட் தான் இம்படன்ஸ். காஸ் ஃபைக்கு பதிலாக ஆர் பை இசட்னு இப்பதான் கத்து கொடுத்தீங்க. அதனால ஆவரேஜ் பவர் வேணும்னா v² RMS R by Z². நல்லா படியுது. ஆவரேஜ் பவர் in an AC with RLC. சரி, Z² சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஆவரேஜ் பவர் வேணும்னா மேல v² RMS இன்ட்டு ஒரு R பை Z²க்கு பதிலா R² XL - XC த ஹோல் ஸ்கொயரு. ரைட்டா? கடைசியா இந்த ஈக்குவேஷன்ல தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பார்த்துக்கிட்டே வா. ஆவரேஜ் பவர் RLCல கேட்டாங்கன்னா மேல v² RMS இன்ட்டு ஒரு R பை Z² R² பிளஸ் XL - XC த ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? அந்த டெரிவேஷன் புரியுதுன்னு பொறுமையா பாருங்களேன். இங்க இருந்து பாரு. முதல்ல ஃபார்முலா எழுதியிருக்கேனா? அப்படியே பொறுமையா பார்த்துட்டே வா. VRMS IRMS cos phi. IRMSக்கு பதிலா VRMS by Z.
காஸ் ஃபைக்கு பதிலாக ஆர் பை இசட், அதனால பை இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஆவரேஜ் பவர் வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஆர் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ரைட். இப்போ சவுண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அனீஸ், அர்ஜுன், சிஎஸ் ஏரின், ஹரி, இப்போ பதில் சொல்லுங்க. சவுண்ட் கிளியரா இருக்கா? எஸ் சார். எஸ் சார். ரைட். ஓகே. இப்போ கூடுமான வரைக்கும் எண் வரைக்கும் அதை பார்த்தா தான் புரியும், பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. அடுத்தது எக்ஸ்எல்லுக்கு பதிலாக ஒமேகா எல்னு கொடுக்கலாமா? சரி, தாராளமாக. எக்ஸிக்கு பதிலாக 1 ஒமேகா சின்னு கொடுக்கலாமா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஆவரேஜ் பவர் வேணும்னா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல்க்கு பதிலாக ஒமேகா எல் மைனஸ் 1 ஒமேகா சி ஹோல் ஸ்கொயர். டைரக்டாகவே எக்ஸ்எல் எக்ஸி தான் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒமேகா கொடுக்கலாம், எல் கொடுக்கலாம், ஒமேகா கொடுக்கலாம், சி கொடுக்கலாம். அப்போ ஆவரேஜ் பவர் கேட்டாங்கன்னா அந்த எக்ஸ்எல்லை உடச்சிடணும், எக்ஸியை உடச்சிடணும். இன்னும் கூட நமக்கு வேலை இருக்கு சார். ஒருவேளை அவங்க ஒமேகா கொடுக்காம வெறும் ஃப்ரீக்வன்சி, இப்போ ஒமேகானா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு கொடுப்பாங்க. இதோ அடுத்த டாபிக்ல சொல்லித்தரேன். இந்த டாபிக்ல ஒமேகாவோட பேர் என்னன்னா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. நியூ யார் அப்படின்னா வெறும் ஃப்ரீக்வன்சி. அப்ப ஒமேகாவுக்கு பதிலாக 2π நியூ தானுங்களே சார்? ஆமா. அப்ப ஆவரேஜ் பவர் வேணும்னா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா எல் 2π நியூ எல் மைனஸ் 1 2π நியூ சி எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயர். பா உன்னோட திறமை தான். அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாரு. எக்ஸ்எல் எக்ஸி கொடுத்தாங்கன்னா உனக்கு வேலை முடிஞ்சிச்சு இங்கே. இல்லை அதில் வேற ஒமேகா கொடுத்துருந்தாங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரைக்கும் வரணும். இல்லை வெறும் ஃப்ரீக்வன்சி மட்டும் கொடுத்தாங்கன்னா இது வரைக்குமே வரணும். அதனால தான் இந்த யூனிட்டுக்கு கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ரைட்டாக கற்றுக்கிட்டீங்களா? ஓகே. இது வந்து ஆர்எல்சியோட ஆவரேஜ் பவர். ஆர்எல்சியோட ஆவரேஜ் பவர். இதை பார்த்து நம்ம அப்படியே ஆர்எல்லுக்கு எழுதிடலாமா? ஆர்சிக்கு எழுதிடலாமா? இங்கே வாங்க. ஆர்எல். ஆர்எல்லோட இசட் மட்டும் சொல்லிடுங்களேன் சார். ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஆவரேஜ் பவர் வழக்கம் போல விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ்ஃபை. காஸ்ஃபை உனக்கு புரிஞ்சிருக்கும், அதனால ஆர் பை இசட்னு நான் டைரக்டாவே எழுதிக்கிறேன். காஸ்ஃபை ஆர் பை இசட். ரைட்டா? அதுக்கப்புறமா ஆவரேஜ் பவர் வேணும்னா விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்க்கு பதிலா விஆர்எம்எஸ் பை இசட். இங்க ஒரு ஆர் பை இசட். பா கத்துக்கிட்டியா? பார்த்துக்கிட்டே வா. வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை இசட் ஸ்கொயர். என்னங்க சார் இது ஆர்எல்சியில் வந்து தான் அப்படியே வருது? ஆமா. என்னன்னா இசட்டுக்கு பதிலாக அங்கே எக்ஸி வரும், இங்கே எக்ஸி எடுத்துடணும், அவ்வளோதானே. இதுக்கு மேலே நான் உனக்கு தேவையில்லை, நீ எழுதிடுவேன். இப்போ ஆவரேஜ் பவர் வேணும்னா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை இசட் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். முடிஞ்சு போச்சா? ஒருவேளை இங்கேயே நிறுத்திக்கலாம். இல்லை அவங்க எக்ஸ்எல்ல உடைக்கிறாங்கன்னா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். கவனமாக கவனி. எக்ஸ்எல் ஒமேகா எல். அப்போ ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர். உங்களால் உணர முடியுதா? எக்ஸ்எல்லுக்கு ஒமேகா எல், ஒமேகா எல் த ஹோல் ஸ்கொயரு, அதனால ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயரு. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை. இதெல்லாம் ஏன் சார் தேவையில்லாமல் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது இங்கே அங்கே போய் ப்ராப்ளத்தில் இதெல்லாம் வரும் இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு இருக்கு பதிலாக இங்கேயே கற்றுக் கொடுத்துட்டா நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட்டா? ஒமேகா உடைச்சிருங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் 4π ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் எல் ஸ்கொயர். நிறைய சம் இதே மாதிரி பார்க்க போறீங்க. ஒமேகா ஃபுல்லாக நியூவாக கொடுத்துட்டு அப்புறமா 4π ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் வரைக்கும் போக போகிறாங்க. இது ஆர்எல்லோடது. ஒன்றும் இல்லை, ஆர்எல்சியை பார்த்து அப்படியே எழுதிரு. சியை விட்டுட்டு ஆர்எல் எழுதி முடிச்சிருங்க. இதே மாதிரி ஆர்சி எழுத போறீங்க. இது இங்கேருந்து யாராவது சொல்லுங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, நான் டிக் பண்றேன்ல, அந்த ஈக்குவேஷனை பார்த்து சொல்லுங்க. ஒருவேளை இது ஆர்சியா இருந்தா என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? உங்ககிட்ட கேட்குறேன். அது எக்ஸ்எல்லுக்கு பதிலாக எக்ஸி ஸ்கொயரு, எக்ஸ்எல்லுக்கு பதிலாக எக்ஸி ஸ்கொயரு. ரைட்டா? அதையும் ஒரு டைம் டெரிவேஷன் போட்டுருமா? ரைட். ஆர்சி சர்க்கியூட். நீ பாருங்க, ஆர்சியோடது. முதல்ல ஆர்சியோட இசட் எழுதிக்கோங்க. ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். அதுக்கப்புறமா ஆவரேஜ் பவரோடது. ஆவரேஜ் பவர் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்
காஸ் ஃபை ஆர் பை இசட். வழக்கம் போல விஆர்எம்எஸ். ஒரு நிமிஷம் அடிக்கடி இந்த பேனா தொல்லை பண்ணினே இருக்கு பாருங்க, எழுதவே மாட்டேங்குது. ரைட், விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்க்கு பதிலாக விஆர்எம்எஸ் பை இசட், இங்க ஒரு ஆர் பை இசட். ஸோ அதனால வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை ஒரு இசட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இசட் ஸ்கொயர், சாரி இசட் ஸ்கொயர் மேலே கரெக்டாக போட்டுக்கணும். இசட் ஸ்கொயர். அதுக்கப்புறமா ஆவரேஜ் பவர் வேணும், வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு. இசட் ஸ்கொயருக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயரு. முடிஞ்சிருச்சு. எக்ஸியை உடைச்சிட்டா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆறு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஒமேகா ஸ்கொயர் சி ஸ்கொயர். ஏன்னா 1 பை ஒமேகா சி த ஹோல் ஸ்கொயர். தேவைப்பட்டா வி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் இன்டூ ஒரு ஆர் பை ஒரு ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1 பை ஒமேகா ஸ்கொயருக்கு என்ன வரலாங்க, 4 பை ஸ்கொயர் நியூ ஸ்கொயர் சி ஸ்கொயர். பை இது வரைக்கும் கண்டிப்பாக வரணும். நீ நம்பலன்னா நீ போய் பழைய பேப்பர்லாம் எடுத்து பார்த்துக்க. நாளைக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்னைக்கு கிளாஸ் உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ரைட்டா? நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, 7 பேருக்குமே ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்க கற்றுக் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, ஏசி வித் ரெசிஸ்டார் ஆவரேஜ் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும். எல்லாத்துக்கும் விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் காஸ் ஃபை தான். காஸ் ஃபைக்கு அங்கே 5 வேல்யூ என்னவோ அதை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஆவரேஜ் பவர் கண்டுபிடிச்சிருங்க. அடுத்தது ரெண்டாவது எல்சி பாரு, எல்சி மூணுத்துக்குமே ஆவரேஜ் பவர் 0. காரணம் ஃபேஸ் வேல்யூ π/2. ஆர்எல்சியோடது எல்லாத்துக்கும் இசட் தான் உனக்கு தெரியணும். ஐஆர்எம்எஸ் உடைச்சிட்டா விஆர்எம்எஸ் பை இசட், காஸ் ஃபைக்கு ஆர் பை இசட், இசட் ஸ்கொயரா மாறிடும். இப்போ பிரச்சனை ஆர்எல்சியா இருந்தா எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர், ஆர்எல்ஆ இருந்தா எக்ஸ்எல் ஸ்கொயர், ஆர்சியா இருந்தா எக்ஸி ஸ்கொயர். அவ்வளோதான். எல்சிக்கு போட முடியாது நேரத்துல. எல்சி தான் மேலேயே போட்டோம், 0 ஆயிடுச்சு. ரைட்டா? பை எல்லாருக்குமே இது கிளியரா? பதில் சொல்லுங்க எனக்கு. கீழே யோகிதா, விஸ்ருதா, சிவசக்தி, ஷாரோன், ரோஹித், பதில் சொல்லுங்க. யாருக்கா திரும்ப சொல்லணுமா? ரிஷிகா, ராணு, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், கிளியரா இல்லைன்னா இன்னொரு டைம் சொல்லலாமான்னு கேட்குறேன். நிஷாந்தினி, நர்மதா, பத்மாஷினி, மிதிலேஷ், கனிஷ்கா, ஜெயஷிகா, ஹரி, ஹர்ஜிதா, ஹரிசங்கர், குட் ஈவினிங் பஸ். சேரின் அர்ஜுன், ஹனீஸ், சேரின் யமுனா, கிளியர் தானே எல்லாருக்குமே? ஓ, நீங்கள் அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறீங்களா? கிளியர்னா சைலண்ட்டாக இருங்க, இது டவுட் இருந்ததுன்னா பேசுங்கன்னு சொன்னனே. ரைட் பை, இப்போ உங்கள்கிட்ட கேட்டது கிளியர்னா கிளியர்னு சொல்லுது. பரவாயில்ல, அதை முடிச்சாச்சு இல்லையா, விட்டுடலாம். அடுத்த டாபிக் போக போகிறோம், ஆவரேஜ் பவர் இன் அன் ஏசி. இந்த டாபிக் இந்த வீக் மட்டும் இந்த மாதிரி கச்சன்னு டெரிவேஷனாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த இஎம்ஐஎஸ் பக்கம் போயிட்டோம்னா இன்னும் ஜாலியாக இருக்கும். அடுத்தது ரே ஆப்டிக்ஸு, அதுக்கப்புறமா டியூவல் நேச்சர், அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லாஸ்ட்டாக செமிகண்டக்டர். ஸ்கூல்லலாம் ஆல்ரெடி ஓரளவு முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாண்டி ஸ்கூல்ஸில் வந்து நிஷாந்தினி உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கா? ஆமா சார். அங்கே தான் உடுமலைப்பேட்டை உங்களுக்கு தான் ஆப்டிக்ஸ் போகிறாங்க, ஒரு வால்யூமே முடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க. இங்கே ஆலின் வந்து இப்போதான் இஎம்ஐ முடிச்சிட்டாங்களா யோகிதா, ஹர்ஜிதா? சார் முடிச்சிட்டாங்க சார். இஎம்ஐ முடிச்சு அவங்களே ஏசிக்கு வந்துட்டாங்களா? எஸ் சார். ரைட் பஸ். ஷாரோன், நர்மதா, உங்க டீம் அவங்களுக்கு ஏசி தான் சார் போயிட்டு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாம். அனீஸ், உனக்குடா? ஏசி சார். ஏசி கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏரின் உனக்குமா? செங்கல்பட்டு, ஏஷியத், ஏசி போகுது சார். ஸோ ரைட். ஸோ எல்லாருக்குமே ஒரு ஏசி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? இப்போ நல்ல விஷயம். இவங்க நிஷாந்தி உனக்கு மட்டும் தான் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்னெட்டிக் எஃபெக்ட். மீதி எல்லாருமே அந்த ஏரியா பக்கம் வந்துட்டாங்க. ரிஷிகா, உங்களுக்கு ஜேஇ முடிச்சாங்களா? இஎம்ஐ வந்துட்டாங்களா? எஸ் சார், இஎம்ஐ வந்துட்டாங்க. நேற்று தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சரி. ஜெயஷிகா, நீ சென்னை தானேம்மா? எஸ். உனக்கு என்ன போயிட்டு இருக்கு? சார் இஎம்ஐ ரைட். ஹரி இங்கே வந்து ஹரிகரன் என்ன உனக்கு? சார் ஃபிசாஸ் மெத்தட் போயிட்டு இருக்கு சார். ரே ஆப்டிக்ஸ் சார்.
ரைட், உங்களுக்கும் வால்யூம் மட்டும் முடிச்சு செகண்ட் வால்யூம் போயிட்டாங்களே. ரைட் பை, நீ எதை பற்றியும் யோசிச்சுன்னு இருக்காது, சொல்லி கொடுக்கறது அப்படி அப்படியே பார்த்துக்கிட்டே வா. எண்ட் ஆஃப் த டே ஏற்கனவே சொன்ன ப்ராமிஸ் தான் உனக்கு, உன் ஸ்கோர் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதல்ல ஒரு ரவுண்ட் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தான் நீ எந்த லெவலில் இருக்க, எங்கே இருக்க, உனக்கு என்ன தேவை, திரும்ப 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 எல்லாத்தையும் பேசி ஓரளவு சூப்பராக செட்டில் பண்ணிடும். இப்போ கொஷின் பேப்பர் வந்து இங்கே பாண்டியில் கேவி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் டீச்சர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அவர்கிட்ட ஏதாவது போர்ட் கொஷின் பேப்பர் இருந்தால் கொடுங்க சார்னு கேட்டிருந்தேன். அவங்க போர்ட் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க ஸ்கூலில் வச்ச யூனிட் வைஸ் கொஷின் பேப்பர். ரைட்டா, உனக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா என்ன யூனிட் உனக்கு வேணுமோ அதே மாதிரி அதை வாங்கிக்கோ. சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு பேப்பர் ஒன்று குரூப்பில் போட்டு விடுறேன். அவங்க பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக நல்லாவே இருக்கும். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பேப்பர் மட்டும் உங்கள் குரூப்பில் போட்டிருங்க. வழக்கம் போல் அதில் 1 மார்க் இருக்கும், 2 மார்க் இருக்கும். எப்படி உங்கள் பேட்டர்ன் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அதை ட்ரை பண்ணி பாரு. இல்லை உனக்கு என்ன யூனிட் வேணுமோ அதை வாங்கி ஒரு டைம் அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. ரைட்டா, ஒரு பக்கம் இதை முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா நீட் அண்ட் ஜேஇக்கு என்ன பண்ணலான்றதை யோசிப்போம் நம்ம. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இதே மாதிரி உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. வெறும் சப்ஜெக்ட்னே போயிட்டு இருப்போம், முடிக்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ரைட், ஏசி வித் ரெசிஸ்டார், ஏசி வித் இண்டக்டார், கெப்பாசிட்டர், ஆர்எல்சி, ஆர்சி, எல்சி, இது எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். ஆவரேஜ் பவரும் பேசி முடிச்சிட்டோம். நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது எங்கே தெரியுமா நான் நடத்தியிருக்கணும்? ஏசி வித் ரெசிஸ்டார் நடத்துகிறேன்ல, ஏசி வித் ரெசிஸ்டாரில் அதோட ஆவரேஜ் பவரை கடைசியாக நீங்கள் எழுதணும். ஏசி வித் இண்டக்டாரில் அதோட ஆவரேஜ் பவரை அந்த கொஷினோட எண்டில் நீங்கள் எழுதணும். அப்போ அந்தந்த கொஷின்லேயே அதை நான் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஆனால் அது தேவையில்லாத சுற்றிட்டு இருக்குமேன்ட்டு தான் ஆவரேஜ் பவர் ஒழுங்காக நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பேரலாக ஒன்றாவே போட்டு காமிச்சிட்டேன். இப்போ நீ நோட்ஸ் அங்கே எழுதும் பொழுது உங்கள் ஸ்கூலில் டெஸ்ட்லேயோ இல்லை போர்ட்லேயோ கேட்டாங்கன்னா எழுதும்போது ஒவ்வொரு கொஷினுக்கும் அந்தந்த பவரை போயிட்டு நீங்கள் எழுதணும், எண்டில் எழுதணும், லாஸ்ட்டாக எழுதணும். தெரியுதா? வேணா என்னோட ரிட்டன் நோட்ஸ் பார்த்துக்கோ, குரூப்பில் இருக்கும், அதில் அப்படி தான் எழுதியிருப்போம். சரி பை, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஏசி வித் ரெசிஸ்டார் இதெல்லாம் முடிச்சோம். அடுத்தது வந்து ரெசோனன்ஸ். ரைட், சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். சார் அப்படின்னா சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட் நான் சொல்லி தரவா? ஒன்றும் இல்லைங்க, பாருங்களேன். ஐக்கு பதிலாக ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து V/R. ஐக்கு பதிலாக இதே ஆர்எல்சியா இருந்தா V/Z ஒத்துக்கிறீங்களா? ஜென்ரலா கரண்ட் V/R, இங்க V/Z. இசட்டுக்கு பதிலாக √R² + XL - XC the whole square தெரிஞ்சு போச்சு. யாராவது சொல்லுங்களேன், இந்த கரண்ட் மேக்சிமமா இருக்கணும்னா இந்த Z என்னவா இருக்கணும்? மினிமமா இருக்கணும். அப்ப Z மினிமமா இருந்தாதான் கரண்ட் மேக்சிமமா இருக்கும். Z மினிமமா இருந்தாதான் கரண்ட் மேக்சிமமா இருக்கும். அப்ப சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட்னா என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் மேக்சிமம். அப்படி இருந்தா அந்த சர்க்யூட்டோட பேரு தான் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட், இல்லைன்னா அக்செப்டார் சர்க்யூட். சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் இல்லைன்னா அக்செப்டார் சர்க்யூட். ஒரே நிமிஷம் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட். இம்படன்ஸ் மினிமமா இருக்கணும், கரண்ட் மேக்ஸிமமா இருக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ வாட் ஆர் சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் கேட்டாங்கன்னா இம்படன்ஸ் மினிமமா இருக்கணும், கரண்ட் மேக்ஸிமமா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்யூட் அல்லது அக்செப்டார் சர்க்யூட். எப்படி சார் மினிமம் ஆகும்? இங்க பாருங்களேன், I = V/Z. நான் என்ன பண்றேன்னு பார்த்துட்டேவா? V/Zக்கு பதிலா √R² + XL - XC the whole square. ரைட்டா? இந்த இம்படன்ஸ் மினிமமா இருக்கணும்னா கண்டிஷன் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி உனக்கு தெரிஞ்சிருக்காது, இப்ப தெரிஞ்சுக்கோ. இம்படன்ஸ் மினிமமா இருக்கணும்னா கண்டிஷன் என்ன தெரியுமா? XL-ம் XC-யும் ஈக்குவலா இருக்கணும். பாரு, நீயே பாரு,
எக்ஸ்எல்லும் எக்ஸையும் ஈக்குவலா இருக்கணும்னா அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுமா? அந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னா வெறும் V பை R மட்டும் தானே இருக்கும். அப்ப இம்படன்ஸ் மினிமமா இருக்கணும்னா கரண்ட் மேக்சிமம் ஆயிடும். மேக்சிமம் கரண்ட்டை ஒன்று I0ன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா Imaxன்னு கூப்பிடுங்க. Imax ஈக்குவல் டு V பை Rன்னு ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்? இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் மேக்சிமம். இப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேரு சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். XL ஈக்குவல் டு XC. இப்போ உங்க கொஷின் பேப்பர்ல இன்னைக்கு சொல்றது தான் எப்பவுமே மறக்காது. ரெசோனன்ஸ்ன்ற ஒரு வேர்டு இல்லைன்னா அக்செப்டார், இந்த மாதிரி ஒரு வேர்டு அக்செப்டார் சர்க்கியூட்னு சொல்லியிருப்பாங்க. சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட்னு சொல்லியிருப்பாங்க. ரெசோனன்ஸ்னா என்னன்னே நீங்க சொல்லலைங்க சார். இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்துட்ட அப்படின்னா என்னோட ஃப்ரீக்வன்சியும் உன்னோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆயிருக்கு. இப்ப நிறைய நம்ம பேச்சு வழக்கத்துல இதெல்லாம் சொல்லுவோம், கேட்டிருப்பீங்க. ரெசோனன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறது தான் ரெசோனன்ஸ். ரெண்டு ஃப்ரீக்வன்சி, இப்போ ஒரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாடியோட ஃப்ரீக்வன்சி 250 ஹெர்ட்ஸ், கரெக்டாக 250 ஹெர்ட்ஸ். இங்கேருந்து ஒரு சிங்கர் ஒருத்தர் அவர் வந்து ஒரு மாதிரி பாடுறாங்க இல்லை சவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவரோட ஃப்ரீக்வன்சி 120, 180, 200, 240, 250 வரும்பொழுது இந்த கிளாஸ் பிரேக் ஆகிடும். காரணம் வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். 11th படிச்சிருப்பீங்க ரெசோனன்ஸ். ரெசோனன்ஸ் அப்படின்னா ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறது தான் ரெசோனன்ஸ். ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறது ரெசோனன்ஸ். சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், ரைட்டா? இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகிறது தான் ரெசோனன்ஸ்னு புரிஞ்சிருச்சு. ரெசோனன்ஸ் அப்பதான் கரண்ட் மேக்சிமமா இருக்கும், இம்படன்ஸ் மினிமமா இருக்கும். அந்த சர்க்கியூட் தான் நமக்கு வேணும். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, இந்த டியூன் பண்றீங்கல்ல எஃப்எம் ரேடியோலாம், அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. நீங்க டியூன் பண்ணுவீங்கல்ல அக்செப்டார் சர்க்கியூட். இப்போ 93.5 வைக்கிறீங்க, எஃப்எம் அப்படியே யோசிச்சு பாரு. கார்லாம் இருக்கும், நீங்க வீட்டிலலாம் வச்சிருந்துருப்பீங்க. உங்க ஆண்டனால நிறைய எஃப்எம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். எல்லா கம்பெனிஸ், சூரியன் சொல்றாங்கல்ல, பிக் எஃப்எம், சூரியன் என்னென்னோ சொல்றாங்களே, ரெயின்போ, அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். நீங்க யாரை அக்செப்ட் பண்றீங்களோ, எந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றீங்களோ, எந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்றீங்களோ அதுதான் உள்ள வரும். அந்த சர்க்கியூட் தான் இது, டியூனர் சர்க்கியூட் தான் அது. அப்ப அந்த சர்க்கியூட்ல தான் இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம். அதனால அதுக்கு பேரு சீரிஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், ரைட்டா? சார் அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். கவனமா கவனி, நான் என்ன பண்றேன் பாருங்க. XL ஈக்குவல் டு XC. இது எப்பெல்லாம் ஞாபகம் வரணும்? எங்கெல்லாம் ரெசோனன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை பார்க்குறியோ அங்கெல்லாம் ஞாபகம் வரணும், ரைட்டா? ஹரி என்னாச்சு? ஹரிசங்கர் கேக்குதா? ஹரிசங்கர் நடுவில் எங்க காணாம போயிட்டேன்? லேப்டாப் ஷட் டவுன் ஆயிடுச்சு. ரைட், சரி பார்த்துக்கிட்டே வா. லாஸ்டா மிஸ் ஆனதை பார்த்துக்கிட்டு போய். XL ஈக்குவல் டு XC. XLக்கு பதிலாக ஒமேகா எல். இப்போ அது மாதிரி யாருக்கா டவுட் இருந்ததுன்னா 8.5 மேலே வெயிட் பண்ணி கேட்டுட்டு போயிடுங்க. நீ என்ன கேட்டாலும் சரி, 8:15 ஆனாலும் ஓகே தான். ஸோ XLக்கு பதிலாக ஒமேகா எல், XCக்கு பதிலாக 1/ωc. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒமேகா ஸ்கொயர் 1/LC, கரெக்ட் தானே? ஒமேகா வேணும்னா 1/√LC. தெரியுதா? இவன் தான் இந்த டாபிக்கோட ஹீரோ. ஒமேகா, ஒமேகா அப்படின்னாலே ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. காதில் வாங்குங்க, ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு தான் டேட்டா இருக்கும். நம்ம அங்கெல்லாம் படிக்கும்போது, சர்க்குலர் மோஷன்லாம் படிக்கும்போது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு படிப்போம் ஒமேகாவுக்கு. இல்லைனா மெக்கானிக்ஸில் படிக்கும்போது ஆங்குலர் வெலாசிட்டின்னு படிப்போம். இந்த ஏசியில மட்டும் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 1/√LC. 1000 சம் கேட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா, நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ரெசோனன்ஸ்னாலே XL ஈக்குவல் டு XC. ஏன் ரொம்ப நேரமா இதே இடத்துல சுத்திட்டு இருக்கீங்க சார்? ஒட்டுமொத்த ஏசியில அதிகமா சம் கேட்ட டாபிக் இந்த ரெசோனன்ஸ் டாபிக். நீ நம்மளனா எடுத்து பார்த்துக்கோ. ஸோ ஒமேகாவுக்கு பதிலாக 1/√LC. எல் தெரியும், சி தெரியும், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். ஒரு வருஷம் SI யூனிட்ல எல்சியோட SI யூனிட் என்னன்னு கேட்டாங்க. SI யூனிட் ஆஃப் LC நீ சால்வ் பண்ணுவியா? எல்ல தனியா சப்ஸ்டியூட் பண்ணணும், சியை தனியா சப்ஸ்டியூட் பண்ணணும், ரைட்டா? இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதோட SI யூனிட் என்னவா இருக்கும்? ரொம்ப சிம்பிள். √LC இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துரு, 1/ω கீழே எடுத்துட்டு போயிட்டு LC 1/ω². LC ஈக்குவல் டு 1/4π² நியூ ஸ்கொயர். 4π² விட்டுரு,
ஒன் பை ஃப்ரீக்வன்சி ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியடு. அப்போ யூனிட் ஆஃப் எல்சி டி ஸ்கொயர். கரெக்டா? எவ்வளோ ஈஸியாக அப்படி கொண்டு வந்துடலாம் பாருங்க. நீ தெரியாம அங்கே எல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சியை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் ரொம்ப பெருசாக போகும். நீ தான் புத்தால்தனமாக யோசிக்கணும். ரூட் எல்சி இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டு ஒமேகாவை கீழே எடுத்துட்டு போயிட்டு ஒமேகாவுக்குள்ளார இருக்கிற ஃப்ரீக்வன்சியை வெளில எடுத்துட்டு வந்துரு. அப்போ ஒன் பை ஃப்ரீக்வன்சிக்கு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட்னு தெரியும். ஸ்கொயரு ஒன் பை டி ஸ்கொயர் மேலே போயிடும். கொஷினை கவனமாக கவனிக்கணும். அவங்க எல்சி கேட்டிருக்காங்களா ரூட் எல்சி கேட்டிருக்காங்களா? ரூட் எல்சி கேட்டாங்கன்னா செகண்டு. டி ஸ்கொயர் டைமென்ஷன் ஃபார்முலா. அப்போ டி டைமென்ஷனு செகண்ட் ஸ்கொயரு எல்சிக்கு, ரூட் எல்சிக்கு செகண்டு. ரைட்டா? இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்தது கொஞ்ச நேரம் ஒமேகா பற்றி பேசுகிறோமா? ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒன் பை ரூட் ஆஃப் எல்சி. இதுக்கு பேர் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. சரி, இங்கேருந்து ஃப்ரீக்வன்சிக்கு போகணும்னா சம் மாடல் பாருங்க. ஒமேகா 1 ஒமேகா 2க்கு ரேஷியோ கேட்டுருவாங்க. ரூட் ஆஃப் L2 C2 பை L1 C1. இந்த மாதிரி சம்மும் நம்ம நாளைக்கு சால்வ் பண்ண போறோம். L1 சொல்லுமா சார்? சொல்லுமா. அந்த 4 பை ஸ்கொயர் எங்க சார் போச்சு? 4 பை ஸ்கொயர் அதுக்கு யூனிட் கிடையாதுமா. 4 நம்பரு, பை ஸ்கொயர் ரேடியனு, டைமென்ஷன் தானே நமக்கு தேவை. ஓகே ஓகே சார். பை ஸ்கொயர் இப்போ வெறும் ஒமேகாவா இருந்ததுன்னா 2π பை டி. கரெக்டா? இல்லைன்னா ஒமேகாவுக்கு பதிலாக 2π நியூ. இது ஜஸ்ட் நம்பர் தானே. 2π 2 × 3.14 ஒரு நம்பருக்கு ரைட். அதில் ஃப்ரீக்வன்சி மட்டும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரைட்டா? ஃப்ரீக்வன்சினா ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது இப்போ ஒமேகா 1க்கும் ஒமேகா 2க்கு ரேஷியோ. இந்த சம்மும் நம்ம ஃப்ரைடே அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒமேகாவுக்கு 1 பை ரூட் எல்சி. கொஞ்சம் நேரம் முடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வாங்க. சார் ஒருவேளை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்காம ஃப்ரீக்வன்சி கேட்டால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, ஒமேகா ஃபுல்லாக உடச்சி முடிச்சிரு. 2π நியூ 1 பை ரூட் ஆஃப் எல்சி. இந்த ஈக்குவேஷனு ஃபிசிக்ஸ் புக்கில் 3 இடத்துல படிப்பீங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. இஎம்ஏஸ் அடுத்த லெசனில் படிப்பீங்க. செமிகண்டக்டரில் லாஸ்ட் லெசன் அதுலேயும் படிப்பீங்க. ஃப்ரீக்வன்சி 1 பை 2π ரூட் ஆஃப் எல்சி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களான்னு பாருங்க, இல்லைன்னா வெறும் ஃப்ரீக்வன்சி கேட்குறாங்களான்னு பாருங்க. இது வெறுமனே ஃப்ரீக்வன்சின்னு கேட்டாங்கன்னா நியூ, இல்லைன்னா சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்னு இருக்கும். சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. ரைட்டா? ஸோ ஒமேகாவுக்கு 1 பை ரூட் எல்சி, ஃப்ரீக்வன்சி 1 பை 2π ரூட் எல்சி. இது போட தெரியலன்னா என் யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா எஃப் யூஸ் பண்ணிக்கோ, உன் விருப்பம் தான். ஃப்ரீக்வன்சி நியூ இந்த மாதிரி போட்டால் நியூ. ஆக்சுவலாக ஃப்ரீக்வன்சியோட சிம்பிள் நியூ தான். அது எல்லாரும் விஆ நியூவான்னு குழப்பிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்த புக்லலாம் என்ன எஃப்னு மாற்றிட்டாங்க. 1 பை 2π ரூட் ஆஃப் எல்சி. கற்றுக்கிட்டீங்களா? ஸோ இதோட அந்த ரெசோனன்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சுது. யாராவது ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். ரெசோனன்ஸ்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்ன? எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவல்னு ஞாபகம் வரணும். அடுத்தது ரெசோனன்ஸ்னாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது 1 பை ரூட் எல்சின்னு ஞாபகம் வரணும். ஃப்ரீக்வன்சினாலே உனக்கு ஞாபகம் வர வேண்டியது 1 பை 2π ரூட் ஆஃப் எல்சின்னு ஞாபகம் வரும். இது எல்லாமே சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், இல்லைன்னா அக்செப்டார் சர்க்கியூட். சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட், அக்செப்டார் சர்க்கியூட் ரெண்டும் ஒன்று தான். அந்த இடத்துல உனக்கு தோண வேண்டியது இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம். அப்போ மேக்ஸிமம் கரண்ட் வேணும்னா V பை ஆர்ன்னு தான் எழுதணும். வெறும் கரண்ட் வேணும்னா V பை இசட்னு எழுதணும். ஏன்னா இசட்டுக்குள்ளாரதான் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர். அப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியும் ஈக்குவலாக இருந்தால் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ வெறும் ஆர் மட்டும், இசட்டும் ஆரும் ஈக்குவல் ஆகிடும். ரைட்? இந்த ஸ்க்ரீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயம். ஸோ இம்படன்ஸ் பிகம்ஸ் மினிமம், கரண்ட் பிகம்ஸ் மேக்ஸிமம். அதுக்கு பேர் சீரீஸ் ரெசோனன்ஸ் சர்க்கியூட். நல்லா புரிஞ்சிச்சா? லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு டாபிக், ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் 8:05 கூட போயிடலாம். குவாலிட்டி ஃபேக்டர் முடிச்சிடலாம். குவாலிட்டி ஃபேக்டர் முடிச்சிட்டோன்னா இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் பெண்டிங் இருக்கும். எல்சி ஆசிலேஷனும் அதுக்கப்புறமா டைனமோ ஏசி ஜெனரேட்டர் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பயமா இருக்கு. அதில் நாளைக்கு ஃப்ரீயாக பார்த்துக்குங்க. குவாலிட்டி ஃபேக்டர் கேர்ஃபுல்லாக கவனியே. இதை 2 விதமாக சொல்லித்தரேன். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கோ. பட் அதை எழுதலாமான்றதை உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. பட் 2 டெரிவேஷனுமே கரெக்டு தான். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். ரைட்டா? ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்றுக் கொடுத்தலாம். 2 ஆன்சர் ஃபைனல் ஒன்றா தான் வரப்போகுது. குவாலிட்டி ஃபேக்டர், Q ஃபேக்டர், பொறுமையாக சொல்லித்தரேன், கற்றுக்கிட்டேவா? குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர் ஆக்சுவலாக இது ஒரு நம்பர்.
இந்த நம்பரோட வேல்யூ வந்து 10 to 100க்குள்ளார இருக்கும். ரைட்டா? எங்கெல்லாம் ஆசிலேஷன் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் குவாலிட்டி ஃபேக்டர் நீங்க படிக்கணும். சார் ஆசிலேஷன்னா இந்த ஏசி டிராவல் ஆச்சு, இதுதான் ஆசிலேஷன். டெட் ஆயிடுச்சுன்னா இதுக்கு பேரு டாம்பிங். எல்லா வார்த்தைகளுமே உனக்கு புதுசாக தான் இருக்கும், அதனால கஷ்டப்படாது. புரியலன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே வரேன். எல்லாமே இப்போ புதுசாக கற்றுக்குறீங்க. அடுத்து போன யூனிட்டோட கண்டினியூட்டி, அதுக்கு முன்னாடி யூனிட் கொஞ்சம் தான் அந்த மாதிரி இருக்கும். இந்த டாம்பிங்ன்ற வேர்டு, குவாலிட்டி ஃபேக்டர், இது எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும், பார்த்துக்கிட்டே வாங்க. டாம்பிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஊஞ்சல்ல ஆசிலேட் பண்ணி விடுறீங்க, நீ எட்ட போயிட்டேன். டியூ டு ரெசிஸ்டன்ஸ், ஏர் ரெசிஸ்டன்ஸ், கிராவிட்டி, இது ரெண்டுத்தாலையும் அந்த ஊஞ்சல் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? மேக்ஸிமம் போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக டெட்டுக்கு வந்துடும், ஜீரோக்கு வந்துடும், ஜீரோக்கு வந்துடும். இதுக்கு பேர் டேம்பட் ஆசிலேஷன். இல்லை கண்டினியூவா ஆசிலேஷன் நடந்துகிட்டே இருக்கு, நீ பின்னாடி நின்று திரும்ப ஃபோர்ஸ் கொடுத்து ஆசிலேட் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்கு பேரு அன்டாம்பிங். அன்டாம்பிங். ரைட்டா? இட் இஸ் அ டைமென்ஷனல்லெஸ் பராமீட்டர். அப்படின்னா இதுக்கு யூனிட் கிடையாது, டைமென்ஷன் கிடையாது, இது ஒரு நம்பர். இது ஒரு நம்பர். கரெக்டா? குவாலிட்டி ஃபேக்டர். சார் இவ்வளோ லொடன்னு பேசாதீங்க. குவாலிட்டி ஃபேக்டர் என்னன்னு சொல்லிட்டு போ. த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டு எனர்ஜி டிசிப்பேட்டட். எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் எனர்ஜி டிசிப்பேட்டட் ரெண்டுத்துக்கும் உனக்கு அர்த்தம் புரியும். எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு, எவ்வளோ எனர்ஜி செலவாயிருக்கு பெர் சைக்கிளுக்கு. மறந்துடாத, பெர் சைக்கிள்னா யாரு? இதுதான் பெர் சைக்கிள். இப்போ வாட் இஸ் குவாலிட்டி ஃபேக்டர்னு உங்ககிட்ட கேட்டா, த எனர்ஜி, த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டு எனர்ஜி டிசிப்பேட்டட்னு விட்டுட்டா அடிச்சு போட்டுருவாங்க, மார்க் போட மாட்டாங்க. பெர் சைக்கிள்னு கண்டிப்பா எழுதணும். த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு டு எனர்ஜி டிசிப்பேட்டட் பெர் சைக்கிள் அப்படி இருந்தால் அதுக்கு பேர் குவாலிட்டி ஃபேக்டர். கற்றுக்கிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட பேசணும். நான் என்ன பண்ண போறேன்னா, பவருக்கும் ஒமேகாவுக்கும் கிராஃப் ட்ரா பண்ண போறேன். பவருக்கும் ஒமேகாவுக்கும் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, பவர் பற்றி பேசிடணும். கிராஃப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இது ஆக்சுவலாக உங்களோட என்சிஆர்டியில் இருக்கிறது, இன்னொன்று ஸ்டேட் போர்டில் இருக்கிறது. ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்ம்ல தான் வரப்போகுது. Q = 1/√L/C. பட் லாஸ்ட் வெறும் நீட் அண்ட் ஜேஇ நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த டெரிவேஷன்லாம் போட மாட்டேன். டேரெக்டாக ஃபார்முலா போட்டு நிறைய சம் போட்டுனே இருக்கும். முன்னாடிலாம் போன டைம்லாம் ரிப்பீட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு டெரிவேஷன் தேவைப்படாது. அதனால் அப்படி 12th பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல இருந்து தான் போர்டும் சேர்த்து பேரலாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த டெரிவேஷன்லாம் போட்டுன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால உனக்கு என்ன தேவையோ அதை தான் தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கேன். நான் 2 டெரிவேஷனையும் போட்டு காட்டுறேன். நீ உங்கள் ஸ்கூல் டீச்சர்ட்டு நீ ஆக்சுவலாக என்சிஆர்டில் இருக்கிறது எழுதிருங்க. ஒருவேளை அதை எழுத முடிஞ்சாலும் அதை எழுதிக்கோ, இல்லைன்னா ஃபார்முலா மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடம் தான் மேக்ஸிமம் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி, அதாவது எங்கே பவர் மேக்ஸாக இருக்கோ அந்த இடம் தான் ஒமேகா நாட். சார் ஒமேகா நாட்னா எங்களுக்கு சொல்லவே இல்லையே. ஒமேகானா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா நாட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். ஃபிசிக்ஸில் நாட் போட்டாலே உனக்கு என்ன சொல்லி கொடுத்துருங்க? மேக்ஸிமம். ஸோ ஒமேகா நாட் 1/√LC. இந்த இடம் பவர் மேக்ஸ், இந்த இடம் இந்த இடம் பவர் மேக்ஸ். கரெக்டாக இதில் பாதி என்னது? பவர் மேக்ஸ் பை 2. அப்போது இதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோ, இதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோ. இது கண்டினியூட்டிலாம் கிடையாது. இந்த கிராஃப்லேருந்து ஒரு சின்னதாக டெரிவேஷன் ஒன்று போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடம் தான் ஒமேகா 1, இந்த இடம் ஒமேகா 2. ஒமேகா 1 ஒமேகா 2ன்றது 2 ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இது ஒரு ஃப்ரீக்வன்சி, இது ஒரு ஃப்ரீக்வன்சி. அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக ½ ஆஃப் த பவரில் இருக்கும். ½ பவர்னு சொல்லுவோம், ½ ஆஃப் த பவர். இதோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒமேகா 2லேருந்து ஒமேகா 1 மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த விட்டு தான் டெல் ஒமேகா. டெல் ஒமேகாவோட பேரு தான் பேண்ட்விட்த். பேண்ட்விட்த் கற்றுக்கிட்டீங்களா? அப்போ பேண்ட்விட்னா யாரு? ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1. இந்த இடம் ஒமேகா 2 மைனஸ் ஒமேகான்னு தான் டெல் ஒமேகான்னு சொல்லியாச்சு. சார் குவாலிட்டி ஃபேக்டருக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? Q ஃபேக்டர் இல்லைனா குவாலிட்டி ஃபேக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் எனர்ஜி டிசிபேட்டடுக்கும். அதை தான் இங்கே எப்படி எழுத போறீங்கன்னா ஒமேகா நாட் பை டெல் ஒமேகா, அதாவது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட்விட்த். பேண்ட்விட்த் கவனமாக கவனி, 2 விதமாக நீ எழுதலாம். குவாலிட்டி ஃபேக்டர் த ரேஷியோ ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட். 5 நிமிஷம் உன்னோட 100%
முழுசா கிளாஸ்குள்ளாரே இருங்க, நான் சொல்றதெல்லாம் கேளுங்க, நல்லா கத்துக்குங்க. அப்புறம் போயிட்டு அதை மனப்பாடம் பண்ணிட்டு புரியல கஷ்டப்படுறதை விட இப்பயே ஒரு 5 நிமிஷம் கொடுத்துரு, சூப்பரா சொல்லி கொடுத்துறேன், பொறுமையா பார்த்துக்கிட்டே வா. The ratio of energy stored to the energy dissipated. சார் அப்படியும் எழுதலாம். இல்லைனா குவாலிட்டி ஃபேக்டருக்கு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கும் பேண்ட் விட்த்துக்குமான ரேஷியோ. நல்லா கவனி, இங்கே தான் ஒரு வார்த்தை, குவாலிட்டி ஃபேக்டரும் பேண்ட் விட்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கவா? உன் எஃப்எம் எடுத்துக்கோங்க, உன் எஃப்எம் ஆன் பண்ணிட்டு சூரியன் எஃப்எம் தேடி போயிட்டுருக்கீங்க 93.5. ஏன் சார் உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியுமா? நிஜமாலுமே அது மட்டும்தான்ப்பா தெரியும், அது மட்டும் தான் விளம்பரம் போடுறாங்க. ஸோ 93.5 மெகாஹெர்ட்ஸு நீங்கள் டியூன் பண்ணிட்டே வரீங்க. 93.6 போயிட்டீங்க, இல்லை 93.4 போயிட்டீங்க. ஒரு மாதிரி சவுண்டு குறன்னு இருக்கும்ல, என் குரல் மாதிரியே இருக்கும் பாருங்களேன், குறன்னு இருக்கும். கரெக்டாக 93.5 வைக்கும் பொழுது தான் அதோட ஷார்ப்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ப்னஸ், இந்த வார்த்தை புரியுதா? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் ஷார்ப்னஸ். குவாலிட்டி ஃபேக்டர்னா அந்த ஷார்ப்னஸை மெஷர் பண்ணுறது தான் குவாலிட்டி ஃபேக்டர். அதனால தான்பா அது ஒரு நம்பரு 10 to 100. அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் நல்லா இருக்கணும்னா பேண்ட்விட்த் எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். குவாலிட்டி ஃபேக்டரும் பேண்ட்விட்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். பாரு, இங்கே பேண்ட்விட்த் ரொம்ப அகலமாக போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ கிராஃப் இப்படி இருந்தாதான் பேண்ட்விட்த் கம்மியாக இருக்கும், பேண்ட்விட்த் கம்மியாக இருந்தாதான் குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ 93.5 வைக்கும் பொழுது ரொம்ப ஷார்ப்பாக வாய்ஸ் சூப்பராக கேட்கும். இல்லைனா சவுண்ட் கிளாரிட்டி இருக்காது, கரகரகரன்னு கத்தின்னு கிடக்கும், அது மாட்டோம். ஸோ ஒமேகா நாட் பை டெல் ஒமேகா கற்றுக்கிட்டீங்களா? அடுத்த 2 ஸ்டெப்பில் ஃபார்முலா முடிச்சிடலாம், ஈக்குவேஷன் முடிச்சிடலாம். ஒமேகா நாட்டு சரி இப்போ தான் பார்த்தோம் 1/√LC. டெல் ஒமேகா எங்கேருந்து வந்ததுன்னு குழப்பிக்காது, டெரிவேஷன்லாம் அதுக்கு கிடையாது, டைரெக்டாகவே R/L. ரெசிஸ்டன்ஸுக்கும் இண்டக்டன்ஸுக்குமான ரேஷியோ டெல் ஒமேகா R/L. பை இது அப்ளிகேஷன் லெசன்றதுனால எங்கேயுமே கண்டினியூட்டி இருக்காது, அங்கங்கே வடையை பிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி ஒரு சின்ன குட்டி குட்டி ஈக்குவேஷன் பிச்சு எடுத்துகிட்டு வரணும் வேறு வேறு இடத்துலேருந்து. ஸோ டெல் ஒமேகாவுக்கு R/L. அப்போது எல் மேலே போயிடுச்சு, 1/R. எல் மேலே போயிடுச்சு, √L √C. இப்படி பிரிச்சுக்கலாமா? பிரிச்சுக்கலாம். ஒரு √Lக்கு ஒரு √L போயிடுச்சு. அப்போ குவாலிட்டி ஃபேக்டருக்கான ஃபார்முலா 1/R √L/C. நீங்கள் ஆசையாக தேடி வந்தது குவாலிட்டி ஃபேக்டர் 1/R √L/C. 1/R √L/C. குவாலிட்டி ஃபேக்டர் எங்கே கண்டுபிடிக்கலாம்? RLCல தானே கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, R இருக்கு, L இருக்கு, C இருக்கு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தாதான் குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாக இருந்தாதான் குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும். கற்றுக்கிட்டிங்களா? ரைட், இன்னொரு சின்ன வேலை இருக்கு பாருங்க. அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? குவாலிட்டி ஃபேக்டருக்கு எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் எனர்ஜி டிசிபேட்டடுக்குமான ரேஷியோன்னு சொல்லி கொடுத்தேன். அப்படி இல்லைன்னா ஒமேகா நாட்டுக்கும் டெல் ஒமேகாவுக்குமான ரேஷியோ ஒமேகா நாட்டு 1/√LC, ஒமேகாவுக்கு பதிலாக L/R. சால்வ் பண்ணிங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் 1/R √L/C. கற்றுக்கிட்டிங்களா? ரைட், இன்னொரு 2 minutes மட்டும் கொடுங்க. இப்போ இதே டெரிவேஷன் தான், இன்னும் சிம்பிளாக இருக்கும், அதை எழுதலாமான்னு கேட்டுட்டு வேணா எழுதிக்கோ. இதுதான் உங்கள் என்சிஆர்டியில் இருக்கிறது. பட் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீட் அண்ட் ஜேஇ ஃபிசிக்ஸ் 1/R √L/C. ரைட்டா? ஸோ இது மட்டும் உனக்கு புரிய வச்சா போதும். எல் தெரியணும், சி தெரியணும், ஆர் தெரியணும். பட் போர்டில் எழுதணுன்றதுக்காக தான் அதை கொடுத்துருந்தேன். இங்கே பாருங்களேன், இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு இண்டக்டார், இது ஒரு கெப்பாசிட்டர். இங்கேருந்து ஒரு ஏசியோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரெசிஸ்டார், இண்டக்டார், கெப்பாசிட்டர். இங்கே ட்ராப் ஆகிறது VL, இங்கே ட்ராப் ஆகிறது VC, இங்கே ட்ராப் ஆகிறது VR. நான் கொடுத்தது V. குவாலிட்டி ஃபேக்டருக்கு வேற ஏதாவது டெரிவேஷன் இருக்கா? குவாலிட்டி ஃபேக்டர் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. வோல்டேஜ் ட்ராப் இண்டக்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ், இல்லைன்னா வோல்டேஜ் ட்ராப் கெப்பாசிட்டர் டு தி அப்ளைடு வோல்டேஜ். பாருங்க, இங்கே எவ்வளோ ட்ராப் ஆகுது பை V, இங்கே எவ்வளோ ட்ராப் ஆகுது பை V. என்னங்க சார் இது ரெண்டுமே ஈக்குவல் போட்டிருக்கீங்க? ஆமாம். The voltage drop across inductor to the applied voltage, capacitor to the applied voltage. VL, IXL, VIR, VC, IXC, IR. II போயிடுச்சா? II போயிடுச்சா? அப்போ குவாலிட்டி ஃபேக்டருக்கு XL/Rன்னு சொல்லலாம், XC/Rன்னு சொல்லலாம். நீ நம்பவே மாட்டே பாரு, உனக்காக ஒரு சூப்பரான விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. XL சார் ஒமேகா எல்னு எழுதலாமா? எழுதலாம். XC
1/ωc எழுதலாமா? எழுதலாம். ஆக்சுவலாக அது ரெண்டும் ஒன்று தான். ஆர் போட்டு வரும். ரைட்டா? ஒமேகா உடைச்சிருங்க. 1/√LC, இங்கே ஒரு எல், இங்கே ஒரு ஆர். 1 ஒமேகா உடைச்சிருங்க. 1/√LC சி ஆர். அடுத்த ஸ்டெப்பில் ஒரு √Lக்கு ஒரு √L போயிடுச்சு. அப்போ 1/R மேலே ஒரு √L இருக்குது, கீழே சி இருக்குது. பார்த்தீங்களா? அதே ஈக்குவேஷன் வந்துடுச்சு. இங்கே ஒரு √C ஒரு √C அடிச்சிருங்க. √L மேலே போயிடும். 1/R √L/C. நீ இப்படி எழுதினாலும் ஓகே தான். மேலே சொன்ன மாதிரி ω0/Δω எழுதினாலும் ரைட்டு தான். இதுவும் ரைட்டு தான். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எழுதிக்கோ. பட் இது எழுதலாமான்னு உங்கள் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோப்பா. எனக்கு போர்டை பற்றி உங்கள் எக்ஸாம்ஸ் ஐடியாலாம் ரொம்ப கம்மி. நீ என்ன சொல்லி சொன்னாலும் சொல்லி கொடுத்துருவேன். பட் அவங்கள்ட்ட தெரியும் உங்களுக்கு கரெக்ஷன்லாம் போயிருப்பாங்க. இது கொடுத்தா மார்க் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா அந்த பக்கம் போயெல்லாம் 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால் நான் சொல்லி கொடுத்துறேன், நீ அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோ. ஸோ 1/R √L/C 1/R √L/C எழுதலாமான்னு மட்டும் கேட்டுக்கோ. இல்லைனா மேலே இருக்கிற NCERTல அப்படியே விட்டுரு. ஸோ 1/R √L/C நல்லா கற்றுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் தான் குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பேண்ட் விட்னு தெரிஞ்சுக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குன்னா இது மூணுத்துக்கும் எங்கே ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்குன்னா இங்கே தான் ஷார்ப்னஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே தான் பேண்ட் விட்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. தேர்ட் டயக்ராமில் தான் பேண்ட் விட்த் கம்மியாக இருக்குது. பேண்ட் விட்த் கம்மியாக இருந்தால் தான் குவாலிட்டி ஃபேக்டர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கற்றுக்கணும். ரைட்டா? ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் லெசன் முடிஞ்சது. இன்னும் நமக்கு மீதி இருக்கிறது ஒரே நிமிஷம் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணிட்டு. இந்த மீதி இருக்கிறது வந்து ரெண்டு டாபிக். எல்சி ஆசிலேஷன். ஒரு நிமிஷம் அதுக்குள்ள இந்த பேனா மக்கார் பண்ணது பாருங்களேன். ரைட். எல்சி ஆசிலேஷனும்